ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்க கோவலமில் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரூமுக்கு பையனா ரீச் ஆகிட்டோம். மாஷாலா ரூமை பற்றி சொல்லியே ஆகணும், சான்ஸே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வைஃபையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த ரூம் நேம் பார்த்தீங்கன்னா கோவலம் ஸ்டுடியோ ரூம்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அதில் 2 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். எனக்காக ஒரு ரூம், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சிங்களுக்காக ஒரு ரூம்னு. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு பைக்கில் தான் வந்திருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணதுக்குமே ஸ்பேஸ் இருக்கு. இந்த கோவலம் ஸ்டுடியோ ரூம்ஸ் புக் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்விமிங் பூல், பீச்சும் பாத்தீங்கன்னா ரூமுக்கு பக்கத்துலயே, அதுக்கப்புறம் பசங்களுக்காக பிளே ஏரியான்னு எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்லா ஸ்விமிங் பூல்ல ஆட்டம் போட்டுட்டு பசங்களும் பாத்தீங்கன்னா பிளே ஏரியால கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் விளையாடி தின்னாங்க. தென் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. லஞ்சுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க ஆர்டர் தந்துருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்து வந்து தந்துட்டாங்க. சாப்பாடு நம்ம வெளியில ஹோட்டல்ல வேணும்னாலுமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பீச்சுக்கு கிளம்ப போறோம். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.